மாப்பிள்ள எங்க என்ன பண்ற? விசிட் யாரா வராங்களா? இல்லடா சும்மா தான். சரி வாடா ஒரு கேம் போட்டு ஒர்க் ஆரம்பிக்கலாம். சரி நீ போனா வர. சரி சீக்கிரம் வா. சாரிடா. அதான் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டல, இப்போ எதுக்கு வந்து பேசிட்டு இருக்க? என்னடா ரொம்ப சூடா இருக்கியா? நான் வேணா குடிக்க ஏதாவது கூல எடுத்துட்டு வரட்டா? இந்த பார் செம்ம கடுப்புல இருக்கேன், டென்ஷன் பண்ணாம கிளம்பு. நேத்து நான் டிஸ்டர்ப்டா இருந்ததுனால முட்டாள்தனமா ஏதேதோ பேசிட்டேன். நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்ன ஒரு அறை விட்டு இப்படி எல்லாம் நடந்துக்காத, எப்பவும் போல இருன்னு சொல்லிருக்கணும்ல. ஆமா, நீ நேத்து ஒன்னு சொல்வ, இன்னைக்கு ஒன்னு சொல்வ, நாளைக்கு வந்து மறுபடியும் நீ ஃப்ரெண்ட் இல்லன்னு உன் மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாதிரிலாம் நான் மாத்திக்க முடியாது. அதான் சாரி சொல்லிட்டேன்லடா. இங்க பாரு, நான் செஞ்சது தப்புதான். இந்த காலத்துக்கு நீ சொன்ன சொல்யூஷன் தான் கரெக்ட். அத நான் ரியலைஸ் பண்ணதுனால தான் உன் கூட இப்படி கேஷுவலா பேசிட்டு இருக்க. இங்க பாரு, நீ எல்லாத்தையும் மறந்துடு. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். கை கொடு. கைய கொடுறா. என்ன ஏண்ட மூஞ்சி இப்படியே வச்சிட்டு இருக்க? வேற ஏதாவது ப்ராப்ளமா? ஏய் கேக்குறேன்ல, சொல்லுடா. ஏய் இன்னைக்கு சுசியோட பர்த்டே இல்ல, நீ அவளை பார்த்து விஷ் பண்ண போலையா? நான் அவளுக்கு gift அம்ஸ்ட் கால் பண்ண, என் மேல இருக்கிற கோவத்துல கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறா. ஓ அந்த ஃபீலிங்ல இருக்கியா நீ? ஆமா, உன் மேல அவளுக்கு என்ன கோவம்? ஹாஸ்பிடல்ல அவங்க அப்பா கூட சண்டை போட்டேன், அந்த கோவமா இல்ல இன்னும் நாங்க போலேன்ற கோவமா என்னன்னு தெரியல. ஏய் வயசுல பெரியவர்கிட்ட நீ ஏன்டா சண்டை போட்ட? அதெல்லாம் தப்புடா. அந்த ஆள் மட்டும் எங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சார், அது மட்டும் தப்பு இல்லையா? அதெல்லாம் மறந்துட்டு நான் அவளுக்கு gift அம்ச்சு வச்சேன். இப்போ கால் பண்ணா கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கறா. நான் இறங்கி போனதான் தப்பா போச்சு. நான் அவள் காலே பண்ணிருக்க கூடாது, அப்பதான் என்னோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சிருக்கும் அவளுக்கு. ஓகே ஓகே ரிலாக்ஸ். தப்பு யார் பண்ணாங்கங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு அவளோட பர்த்டே, நீ ஆபீஸ்க்கே வந்திருக்க கூடாது, அவ கூட தானே இருந்திருக்கணும். நீ இப்ப கிளம்பு, நேர்ல போய் அவளை பார்த்து விஷ் பண்ணு. நான் gift அம்ச்சதுக்கே ரெஸ்பான்ஸ் இல்ல, என்னால போக முடியாது. இதுதான்டா உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளமே. லேடிஸோட எமோஷனலை நீ புரிஞ்சிக்கவே மாட்ட. சுசி நீ இன்னைக்கு வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பா. அது நடக்கலன்னதும் அந்த ஏமாற்றத்தை அவளால தாங்கிக்க முடிஞ்சிருக்காது. இப்ப போய் நீ அவ முன்னாடி நின்னு வையே, அவ கோவலம் புஸ்ஸுன்னு போயிடும். நான் சொல்றத கேளுடா, கிளம்பு. சரி இன்னைக்கு எப்படி போக முடியும்? எம்டி கூட மீட்டிங் இருக்கு. சரி நாளைக்கு காலையில முதல்ல அவளை போய் பார்த்துட்டு வா. ஓகே. சரி வந்து வேலையை பாரு. ஏய் இந்த கோயில் தானே சொன்னாங்க? ஆமாண்ணே, இந்த கோயில் தான் சொன்னாங்க. என்னடா 2 பேர் வராங்க? ஹலோ, ஒருத்தரை தான் சொன்னீங்க, 2 பேர் வராங்க மேடம். எத்தனை பேர் வந்தாலும் சரி, போட்ட பிளான்ல எந்த சேஞ்சஸும் இருக்க கூடாது, புரியுதா? வள்ளி, கார் எங்க வள்ளி? அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதான் கார் அனுப்பிச்சிட்டேன். நம்ம ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஆட்டோவா? கண்ணு கெட்டின தூரம் ஆட்டோவே காணோம், எப்படி வள்ளி? கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஆட்டோ கிடைச்சிடும், வாங்க. வரும்போது சொகுசா கார்ல கூட்டிட்டு வந்த, போகும்போது நடையா நடக்க வச்சு கூட்டிட்டு போற. நடந்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாங்க. ஏய் இந்த இடத்துல வேணாம், ஆள் நடமாட்டம் இருக்குது. கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணினே போவோம், ஆள் இல்லாத இடமா பார்த்து தூக்கிடுவோம். சரி நான் போலாம்.
அண்ணன் இப்போ உன் கூட கோயிலுக்கெல்லாம் வர்றது இல்லையா அவளே? பிள்ளைங்க கிடைக்கிற வரைக்கும் வந்துகிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நீயே கோயிலுக்கு போயிட்டு வாமான்னு சொல்லிட்டாரு. நானும் வந்துட்டேன். தேடினதை கிடைச்சதும் சாமியை மறக்கிறது ரொம்ப தப்பு வள்ளி. அப்படியெல்லாம் இல்லை நீ. அவருக்கு அவ்வளவா ஈடுபாடு இல்லை. நானும் அவரை வற்புறுத்துறது இல்லை. ஏய் அவங்கள மடக்கிறதுக்கு தானே சரியான ஸ்பாட். மடக்கிடுவோம். மேடத்தை காணாமண்ணே. மேடம் வர ரெடியா தானே இருக்காங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ரத்னா சங்கர் நீ காலி ஆயிடுவ. இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க தொலைச்சிருவேன். தொலைச்சு அம்மா என்னமாச்சு? என்ன என்ன பண்ணாங்க அவங்க? என்ன வர மாதிரி இருக்குமா? அம்மா வள்ளி, அம்மா வள்ளி. ஐயோ என்னாச்சு உனக்கு? தண்ணி எடுத்துட்டு வாங்க வள்ளி. அம்மா அம்மா வள்ளி. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஒண்ணும் இல்ல வள்ளி. கையில எடுத்துங்க. ஐயோ வள்ளி. அம்மா வள்ளி எந்திரிங்கம்மா எந்திரிங்க. வள்ளி தண்ணி கொஞ்சம் குடிங்க. வள்ளி பாரு வள்ளி. தண்ணி கொஞ்சம் குடிங்கம்மா. பாத்து போதுமாம்மா? ரொம்ப பயந்து போயிருப்பாங்க போல இருக்குமா. சரி உங்க வீடு எங்க இருக்கு? எப்படி வந்தீங்க? வரும்போது கார்ல தாமா வந்தோம். போகும்போது ஆட்டோல தான் போகணும். ஐயோ நீங்களே பாக்குறதுக்கு பயந்து போயிருக்கீங்களேங்க. பத்திரமா கூட்டிட்டு போயிடுவீங்களா? கஷ்டம் தாமா. கை கால்லாம் உதறுது. விடவிடன்னு இருக்குது. ஐயோ சரி நீங்க கவலைப்படாதீங்க. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போங்க. எந்திரிங்க. பாத்துமா. அண்ணா ஆட்டோ கொண்டு வாங்களே. வாங்கம்மா. பாத்து போங்கண்ணா. வாங்கம்மா. இதம்மா எங்க வீடு. இங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போலாம். அண்ணா கொஞ்சம் ஓரமா நிறுத்திக்கோங்க. பாத்துமா. வீடு பூட்டியிருக்கே. வீட்டுல யாரும் இல்லையாமா? அம்மா இங்க எப்படி வெளியே போயிருப்பாங்க. புடிச்சுக்கோங்க. பொறுமையா வாங்க. பாத்து உட்காருங்கம்மா. மெதுவா. நீங்களும் உட்காருங்கம்மா. இத உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஃப்ரீயா இருங்க. சரிம்மா. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இப்ப எப்படி இருக்கு வள்ளி? பரவாயில்ல நீ. தண்ணி குடிங்கம்மா. நீங்களும் குடிங்க. இப்ப எப்படிமா இருக்க? டென்ஷன்லாம் கம்மியாயிடுச்சா? ஒன்றும் இல்லைம்மா. டென்ஷன்ல கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு. அதான் உனக்கு ஒன்றும் ஆகலையம்மா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா. அந்த சண்டையில தான் கையில கொஞ்சம் கீறிடுச்சு. ஐயோ பரவாயில்லம்மா, ஒன்றும் இல்லை. அதிர்ச்சியில
உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சோன்னு நான் பதறி போயிட்டேம்மா. உனக்கு தான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலம்மா. உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம எங்களையும் எங்க நகைங்களையும் காப்பாத்தி கொடுத்தியே. என் ஆயுசு முழுக்க இதை மறக்க மாட்டேம்மா. இதுல என்னமா இருக்கு? ஏன் அம்மாவா இருந்திருந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பேனா? பெத்த அம்மாவா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல யாருக்கும் தைரியம் வராது. ஆனா நீ எதை பத்தியும் யோசிக்காம எங்களை காப்பாத்திருக்க பெரிய விஷயம்மா. ஏம்மா, அந்த தடி பசங்களை பார்த்தா ஆம்பளைங்களே பயப்படுவாங்க. நீ அவங்க கூட சண்டை போட்டதெல்லாம் நினைச்சா பாப்பா இப்ப கூட என் மனசு படப்படன்னு அடிச்சுக்குதுமா. நகை போயிருந்தா கூட பரவாயில்லம்மா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? உங்க அப்பா அம்மாக்கு யார் என்ன பதில் சொல்றது? நான் நல்லதானமா இருக்கேன், எதுக்கு கவலைப்படுறீங்க? நகையை எடுத்துட்டு போனாலும் உங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா உங்க தாலி மேல கை வச்சதும் தான் என்னால பொறுத்துக்க முடியலமா. என்ன ஆனாலும் சரின்னு தான் நான் இறங்கிட்டேன். எதே எப்படியோ உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தியாச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. பட்டணத்து பொண்ணுங்களுக்கு தைரியம் அதிகம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதாம்மா நான் நேர்ல பாக்குறேன். ஆமா, நீ கையில எதையோ வச்சுக்கிட்டு அவங்க மூஞ்சில அடிச்சியே, என்னம்மா அது? அது சில்லி ஸ்ப்ரேமா. சில்லி ஸ்ப்ரேவா? அப்படின்னு என்னம்மா? மிளகாவை தண்ணியா அரைச்சு அதுல ஊத்தி வச்சிருக்கேன். இந்த காலத்து பொண்ணுங்க எங்க நிம்மதியா போக முடியுது? ரோட்ல நடந்து போனா செயின் அறுத்துறாங்க, பஸ்ல போனா மேல கை வைக்கிறாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு இன்னும் எவ்வளவோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஆபத்து வரப்போ யாராவது வந்து காப்பாத்துவாங்களான்னு எதிர்பார்க்கறத விட நம்மள நாமே காப்பாத்திக்கிறது தான் நல்லது. அதுக்குதான் இதை வச்சிருக்கேன். என்ன கேட்டா எல்லா பொண்ணுங்க கையிலயும் இது இருக்கிறது தான் சேஃப்டி. உண்மைதாம்மா, காலம் அவ்வளவு கெட்டு கிடக்குது. அது சரி, உன் பேர் என்னம்மா? இவ்ளோ உதவி செஞ்சிருக்க, அது கூட கேட்க மறந்துட்டேன். என் பேரு பிரியா. பிரியா, ரொம்ப நல்ல பேருமா. வள்ளி, நாம வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. வீட்டுல எல்லாரும் பயப்பட போறாங்க. கிளம்பலாமா? போலாம். பிரியா, நீ ஒன்னும் தப்பா நினைக்கலன்னா எங்களுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுப்பியாமா? உங்களை இந்த நிலைமையில தனியா அனுப்புறதுக்கு எனக்கு மனசு இல்ல. உங்க சொந்தக்காரங்க நம்பர் கொடுங்க, போன்ல நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்க இங்கே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. எனக்கு இதான் சரின்னு படுது வள்ளி. சரிம்மா. இருங்க, நீங்களே போன் பண்ணிடுங்க. நம்பர் எப்படிமா தெரியும்? இந்தாங்க, நீங்க டயல் பண்ணுங்க. பேசுங்க. சார்ஜ் இல்ல போல இருக்கு, சுவிட்ச் ஆஃப்னு வருது. தப்பா எடுத்துக்காதீங்க, நானே உங்களை கூட்டிட்டு போய் விட்டுடுவேன். ஆனா அம்மா வேற வீட்ல இல்ல, அவங்க வந்துருவாங்க. வந்தோடனே நானே கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? வீட்ல என் பொண்ணு நிலா இருப்பாமா, அவகிட்ட பேசுறேன். நம்பர் சொல்லுங்கம்மா, நானே டயல் பண்றேன். 4231 6121 6121. ஹலோ. ஹலோ, நிலாவா? ஆமா, நீங்க? என் பேரு பிரியா, வளசரவாக்கத்துல இருந்து பேசுறேன். கோயிலுக்கு போயிட்டு வர வழியில உங்க அம்மாக்கு பிபி அதிகமாகி மயங்கிட்டாங்க. இப்ப என் வீட்ல தான் இருக்காங்க. நீங்க வந்து அவங்களை கூட்டிட்டு போக முடியுமா? அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. கவலைப்படாதீங்க, இப்ப நல்லதா இருக்காங்க. நான் சொல்ற அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. வளசரவாக்கம் பஞ்சாயத்து போர்ட்ல இருந்து ரைட்ல உள்ள வாங்க. 3rd லெஃப்ட்ல லக்ஷ்மி நகர், ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், நம்பர் 205. சரிங்க. அவங்க வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? கொஞ்சம் குடிங்கம்மா. சரிம்மா.
ஏம்மா என்னம்மா பரபரப்பா இருக்க? அப்பா பிபி அதிகமாகி அம்மா மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்களாப்பா. வாங்கப்பா போலாம். எங்க விழுந்தா என்னம்மா சொல்ற? அப்பா அதெல்லாம் போற வழியில சொல்றேன்ப்பா, வாங்கப்பா போலாம். சரி ஏறு, சீக்கிரம் வண்டி எடு.